ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் எல்லார் வீட்லேயும் அதிகமாக யூஸ் ஆகிறதால இந்த பிஸ்னஸ்க்கான நீடு எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் இந்த பிஸ்னஸை சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸை நம்ம 3 டைப்பாக பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பெருசாக நம்ம குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்புறம் இந்த மிஷினோட ப்ராசஸ், இந்த பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல டூப்ளிகேட் கீ மேக்கிங் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நார்மலா டூப்ளிகேட் கீ இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுது. பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், நம்ம வீட்டில் கூட டூப்ளிகேட் கீ நமக்கு தேவைப்படுது. சப்போஸ் நம்மளோட ஒரிஜினல் கீ மிஸ் பண்ணிட்டா இந்த கீ யூஸ் ஆகும். அதனால மோஸ்ட்லி எல்லாருமே டூப்ளிகேட் கீ போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த பிசினஸ் நம்ம பண்றப்ப 3 மடங்கு அதிகமாக நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த பிசினஸ் தனியா இது மட்டுமே பண்ணலாம். அப்படி இல்லாம ஏற்கனவே நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த பிசினஸோட சேர்த்து இதையும் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க, பைக் சர்வீஸ் பண்ணுறவங்க, ஸ்டிக்கர் பிரிண்டிங் பண்ணுறவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக இது மட்டுமே இந்த பிஸ்னஸாக பண்ணாலும் நம்மளால் அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் எப்படின்னு இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிஷினை பற்றியும் இதோட ரா மெட்டீரியல் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். மிஷின் நம்ம கூகுளில் டூப்ளிகேட் கீ மேக்கிங் மிஷின் இன் தமிழ்நாடு இல்லைன்னா கோயம்புத்தூர் ஆர் சென்னைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா செல்லர்ஸ் கிடைப்பாங்க. பெஸ்ட்டு செல்லரை கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பெஸ்ட்டாக நம்ம கோயம்புத்தூர் சைடில் சர்ச் பண்ணோம்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான மிஷின் நமக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. மிஷினோட ப்ரைஸ் நமக்கு 17,000 கிடைக்கும். ரா மெட்டீரியலும் நீங்கள் மிஷின் வாங்க ப்ரைஸ்லேயே சப்ளை பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதனால ரா மெட்டீரியல் ஒரு மெயினான ப்ராப்ளமாக இருக்காது. அடுத்தது நம்ம மிஷினோட ப்ராசஸ் பார்த்தோம்னா மிஷினில் மொத்தமாக 2 ஹோல்டர் இருக்கும். ஒரு ஹோல்டரில் ஒரிஜினல் கீயை செட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் பிளாங்க் கீ நீங்கள் ரா மெட்டீரியலாக வாங்கி வச்சிருக்க கீயை செட் பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணோம்னா போதும். ஒரிஜினல் கீ டிசைன் நமக்கு ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம். மிஷின் பர்ச்சேஸ் பண்ண பிளேஸ்லேயே எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு டைம் நம்ம பண்ண கற்றுக்கிட்டு நம்மளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு கீ 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா மிஷின் வாங்குற காஸ்ட் 17,000 ரூபாய் வரும். நீங்கள் ரா மெட்டீரியல் ஒரு 5,000க்கு ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கலாம். அப்புறம் மிஷின் ரன் ஆகிறதால இபி காஸ்ட்டு, ரெண்ட்டு ஒரு 5,000 ரூபாய் வரும். ஒரு ஒர்க்கர் இருந்தாலும் போதும், நமக்கு அதுக்கு 6,000 ரூபாய் சேலரி கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 35,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கையில் வச்சுருந்தா போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கீ நம்ம மேக் பண்ணுறதுக்கு இபி, ரெண்ட்டு, சேலரி எல்லாம் எக்ஸ்பென்ஸ்லாம் கால்குலேட் பண்ணோம்னா 25 ரூபாய் வரைக்கும் வரும். நம்ம ஒரு கீக்கு மட்டுமே கஸ்டமர்கிட்ட ஈஸியாக 100 ரூபாய் வாங்கிக்கலாம். அப்படி இருக்கப்ப ஒரு நாளைக்கு மட்டுமே 10 கீ பண்ணி கொடுத்தாலும் 1000 ரூபாய் ஈஸியாக நம்மளால் சம்பாரிச்சிக்க முடியும். அடுத்ததாக சொல்லியிருக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கீ வரைக்குமே நம்ம ரொம்பவே சுலபமாக பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் ஷாப்பை ரன் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் ஜெராக்ஸ் ஷாப்ஸ், கார் சர்வீஸ் சென்டர்ஸ், பைக் சர்வீஸ் சென்டர்ஸ்னு எல்லா ஷாப்ஸ்க்கும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளெக்ஸ் பேனரில் டூப்ளிகேட் கீ டன் ஹியர்னு மென்ஷன் பண்ணி ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்ன எல்லா ஷாப்ஸ்க்கும் போய் நீங்கள் டூப்ளிகேட் கீ மேக் பண்ணுறதா சொல்லுங்கள். அவங்க ஷாப்பில் இந்த ஃப்ளெக்ஸை போஸ்ட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அவங்க மூலியமாக ஆர்டர் வரப்ப அவங்களுக்கு கமிஷன் தர்றதாகவும் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 20 கீலேருந்து 30 கீக்கு மேலேயே ஈஸியாக நம்மளால மேக் பண்ணி கொடுத்து சம்பாதிக்க முடியும். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.